ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஸ்டெரிலைசேஷன் மெத்தட் அப்படின்ற ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு பாயிலிங். இது வந்து 10 to 15 மினிட்ஸ் வந்து நம்ம பண்ணணும். எதெல்லாம் பண்ணலான்னு பார்த்தோம்னா சிரஞ்ச், நீடில்ஸ், ரப்பர் ஆர்டிகல்ஸ்லாம் பண்ணலாம். இந்த ஸ்டெரிலைசேஷன் மெத்தடில் ஸ்போர்ஸ் வந்து கில் பண்ண முடியாது. அப்புறம் ஷார்ப் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை வந்துட்டு நம்ம ஸ்டெரிலைஸ் பண்ண முடியாது, ஏன்னா இது வந்து டேமேஜ் பண்ணிடும் ஷார்ப்னஸை. நெக்ஸ்ட் வந்துட்டு ஆட்டோக்ளேவ் அப்படின்ற மெத்தட் வந்துட்டு பிளண்ட் ஆப்ஜெக்ட்ஸு, மெட்டாலிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் லைக் ரப்பர், கிளாஸ், லினன்ஸ், பேண்டேஜஸ் இதெல்லாம் வந்துட்டு இதில் ஆட்டோக்ளேவ் மெத்தட் மூலமாக ஸ்டெரிலைஸ் பண்ண முடியும். இது வந்துட்டு ஸ்போர்ஸை கில் பண்ணும். 5 to 6 days வந்து நம்ம ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கலாம் நம்ம ஸ்டெரிலைஸ் பண்ண ஐட்டம்ஸ்லாம். நெக்ஸ்ட் தேர்ட் மெத்தட் ஹாட் ஏர் ஸ்டெரிலைசேஷன். கிளாஸ் ஐட்டம்ஸ் லைக் கல்ச்சர் பண்ணது மைக்ரோ லேபில் பண்ணுவோம்ல, அதெல்லாம் இந்த ஹாட் ஏர் ஸ்டெரிலைசேஷன் மூலிமா நம்ம ஸ்டெரிலைஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கெமிக்கல் ஸ்டெரிலைசேஷன்றது வந்துட்டு ஃபார்மலின், அயோடின், 70% ஆஃப் ஆல்கஹால் இந்த இதெல்லாம் வச்சு நம்ம ஸ்டெரிலைஸ் பண்ணுறது லைக் ஷார்ப் மெட்டாலிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். இது வந்து ரொம்ப ஈஸியான மெத்தட் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஃபிஃப்த் மெத்தட் வந்துட்டு கேஸ் ஸ்டெரிலைசேஷன். எத்திலின் ஆக்சைடு, ஃபார்மால்டிஹைட் யூஸ் பண்ணி கேஸ் ஸ்டெரிலைசேஷன் பண்ணுறாங்க லைக் ட்ராப்லெட் இன்ஃபெக்ஷன். அப்புறம் வந்துட்டு இது அதெல்லாம் வந்துட்டு இதில் ஸ்டெரிலைஸ் பண்ண முடியும். இது ரொம்ப எக்ஸ்பென்சிவ்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு காமா ரேடியேஷன் பார்த்தோன்னா க்ளவுஸ், கெத்தீட்டர் சீப்பு, ரொம்ப அவைலபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள்.